ஒரு யானையும் ஒரு சிலந்தியும் சிவனை வழிபட்டு மோட்சம் பெற்ற தலம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்களுக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை வருடங்கள் ஆனாலும் நீருக்குள்ளேயே சிவன் இருக்கிற ஒரே கோவில் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு கோவில் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் சிவன் கோவில் தாங்க இந்த ஒரு கோவில். இந்த ஒரு கோவில் வந்து பஞ்சபூத தலங்கள்ல நீரை குறிக்கக்கூடிய ஒரே சிவன் கோவில் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய கருவறைக்குள்ள எப்போதுமே வந்து நீர் ஊறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது இயற்கையா இல்ல சிவனோட அருளா அப்படிங்கிறது ஒரு மர்மமானதாகவே இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஒரு கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யானையும் ஒரு சிலந்தியும் வந்து சிவனை வழிபட்டு மோட்சம் அடைஞ்சதுனால தான் இந்த ஒரு கோவிலுக்கு ஜம்புகேஸ்வரர் சிவன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததாகவும் வந்து சொல்றாங்க. எப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ அப்ப எல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து கொஞ்ச நேரம் நின்னாலே போதுமாங்க. மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடிய தண்ணீர்ல கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு. இந்த திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் வந்து மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய தலமா இருக்கிறதாவும் சொல்றாங்க.